ரெண்டுல ஒன்று பார்க்கலாம் நிற்கிறியா நண்பா, எப்பவும் லைஃப் மாறலாம் நம்புறியா நண்பா அப்படின்ட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் உள்ள ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸும் பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. என்னடா புது விதமான ஒரு பாட்டாக இருக்குது, ஒருவேளை எதுவும் தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றிட்டாங்களா, இல்லைன்னா கடவுள் வாழ்த்து எதுவும் படிக்கிறாங்களா அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக மைண்டில் ஸ்ட்ரைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஓஹோ இது விஜய் கடவுள் வாழ்த்து போல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள், முதலமைச்சரின் பிறந்த நாள் அப்படின்ட்டு அந்த மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர்கள் இவ்வளவு கருத்துமிக்க ஜாலியோ ஜிம் கானா அந்த பாட்டை சொல்லி கொடுத்து பாட வச்சிருக்காங்க. அதாவது முதலமைச்சருக்கு பிறந்த நாள், முதலமைச்சரின் பிறந்த நாளை எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படின்னா, அறிவு சார்ந்த தளங்களில் மாணவர்களை இயங்க வச்சு கொண்டாடி இருக்கலாம். இப்படி ஒரு சினிமா பாட்டை, அதுவும் பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாப்பான ஒரு படத்தோட பாட்டை படிக்க வச்சு ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை கொண்டாட வச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேவலமான ஒரு செயல். ஆசிரியர்கள் தங்களுடைய தகுதிகளை இழந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதுவும் இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாவேக்காரங்க பண்ற அட்ராசிட்டி இருக்குத, பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் மற்ற தலைவர்கள் காமராஜர், அப்துல் கலாம் இவங்க போட்டோஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துல போய் விஜயோடைய போட்டோவை இன்னைக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஐயா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தான், அதுல மாற்றுக்கருத்து இல்லை. உங்களுக்கு அவருடைய போட்டோவை வைக்கணும்னு விருப்பமா இருக்கு. அந்த விருப்பத்தை நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. 5 ஆண்டு இருக்குது அவருக்கு. 5 ஆண்டுகள்ல பல சாதனைகளை பண்ண சொல்லுங்க. கல்வியில தமிழ்நாட மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய வைங்க, மிகப்பெரிய சாதனைகளை புரிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய போட்டோவை தூக்கி காமராஜர் பக்கத்துலயோ, அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பக்கத்துலயோ, இல்லைன்னா மற்ற சாதனையாளர்கள் பக்கத்துலயோ மாட்டுங்க. ஸ்கூல்ல போய் நின்றுக்கிட்டு கிரவுண்டில் பிள்ளைங்களை பூரா வெயிலில் இருக்க வச்சு ட்ரோன் ஷாட் எடுக்கிறது, அமைச்சர் பள்ளி வளாகத்தில் போய் நின்றுக்கிட்டு வாடி 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 கைப்படாத சீடின்னு பாட்டு பிடிச்சி டான்ஸ் ஆடுறது, எவ்வளோ பெரிய அநாகரிகமான செயல்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தாவிக்க நிர்வாகிகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஈடு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர்களுக்கு ஒன்று சொல்லணும், மாணவர்கள், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே சினிமா முகத்தில் தான் வளர்ந்து வராங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த அறியாமைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் அவர்களுக்கு தகுந்த புத்திமதிகளை சொல்லி, தம்பி சினிமா மட்டுமே வாழ்க்கை இல்லை, ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி எவ்வளவோ இருக்கு, படிச்சாதான் பல சாதனைகளை பண்ண முடியும், படிச்சாதான் இந்த சமூகத்துல நம்ம ஒரு உயர்தர வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுடைய அறியாமையை நீக்கணுமே தவிர, அவங்களுக்கு இந்த சமூகம் இப்போ ரீல்ஸ்ல தான் போயிட்டு இருக்குது, இன்ஸ்டாவில் தான் போயிட்டு இருக்குது, சினிமா மோகத்துல தான் போயிட்டு இருக்குது, அது கூடவே சேர்ந்து நீங்க வாழ பழகிக்கிடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறதுக்கு இங்கே ஆசிரியர்கள் தேவையில்லை. அதாவது தாத்தா காமராஜர் பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை கட்டி இந்த சமுதாயத்தை கல்வி ரீதியா உயர்த்த முற்பட்டாரு. அவர் செஞ்ச சாதனையில பாதிய திராவிட இயக்கங்கள் சினிமா முகத்துக்குள்ள தள்ளிச்சுது. இப்ப தாவேக்க ஒட்டுமொத்தமாவே இந்த பள்ளி கல்லூரிகளின் நிர்வாகத்தையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சினிமா முகத்துக்குள்ள தள்ளி இந்த தமிழ் சமுதாயத்தை மிகப்பெரிய சீரழிவுக்குள்ள இழுத்துட்டு